வந்து பேசி அப்படின்னு அந்த தாடி சொல்லிச்சு. அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ரெண்டாவது, இந்த படம் திடீர்னு என்ன பூரி சார் கூப்பிட்டாரு. திடீர்னு பூரி ஜெகநாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம், அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா போய் பார்த்தேன், அவனுக்கு போய் பார்த்தேன். அதாவது சர்வசாதாரணமாக அவ்வளோ பெரிய மேனேஜர் பில்டப் கொடுத்தாரு அவரை பற்றி. அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டாந்தது அவர் தான். அப்புறம் இந்த இவருக்கு கொண்டாந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். என்னடா இது போய் அப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு ஹியூமனை மீட் பண்ணுறேன் ஹைதராபாத். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் கூட டின்னர், அந்த டின்னர் சாப்பிடும்போதே என்னோட அந்த 10 நாள் வேலையை அப்படியே தூக்கி போடுறார் ஒன்று ஒன்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ரியலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். என்னன்னா, வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தெரியுது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்தில் பார்த்தது, அந்த மாதிரி கிளிகிளிப்பிலே இருந்தோமா, எப்படா தப்பு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டேவே தப்பு கொடுத்தேன் நம்மளுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னன்னா, இந்த ஃப்ராக்கு மட்டும் கொஞ்சம் பேண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோற்று. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்தோன்னா, ஹாய் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனேன்னாங்க. அங்கேயே காலி நம்மளை என்ன பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னா அந்த பெரிய கிங்கில் அந்த ஃபேமிலி போல இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு அவ்வளோ. சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணி நம்ம பார்த்ததே இல்லையேன்னு. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்ககிட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால நம்மளை பழகாய்பாயானது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன். எங்கடா ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதான் இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல. அந்த லெவலில் சிங்க் ஆகிட்டார். அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்கு அந்த மக்கள் செல்வன்னு கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்து. ஏன்னா உண்மை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இதில் அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி எங்கே பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ணுறேன், ரொம்ப திமிரு பிடிச்சோன்னும் ஒரு மாதிரி இருக்குதா லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணதும் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகினதும் அப்படி பழகிறாரு. எப்படி வாங்க உட்காருங்க, சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாரு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் பாதி தெலுங்குறேன், அதனால எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன். 10 வயசுக்கு மேலே என்னோட வளர்ப்பு ஃபுல்லாகவே தெலுங்கு அம்மாக்கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனால தான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லேயே இருக்கு.
இந்த ஆளுக்கு வந்து என்ன, காலையில் 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே லூலின்னு மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அர்த்தம் போயிடும். அதை வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். நான் கேட்குறேன், தலைவர் உனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு அடிக்கலாமே, நீ கில்லேடி வச்சப்பா நடிக்கிறதுல அப்படின்றாரு. இந்த டைலாக் உள் வாங்கினாதான் எனக்கு உள்ளேந்து கிளம்பி வேற ஒன்று வரும் அப்படின்றான். அப்போ அந்த டெடிகேஷனை பார்க்குறேன், அவ்வளோ இதுங்க. அதாவது முதல் நாளே ப்ரிப்பரேஷன் வேற நடந்துன்னே இருக்கும் போல இருக்கு ரூமில். இங்கே கேரவன் வந்தது, கேரவனில் உட்காராம வெளியே உட்காந்துட்டு இதையே பண்ணின்னு இருக்கான் மனுஷன். சரி, அது பார்க்கும்போது நான் இதில் இந்த ஒரு இது வந்து நம்ம இன்னைய முதலமைச்சர்கிட்ட 42 days நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்டில் பார்த்துருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஆல் இந்தியாவில் ஸ்டாராக இருக்காரு. இல்லைன்னா சாதாரணமாக அதெல்லாம் வரவே வராது. ஏனோ தானோ அது இது மாதிரிலாம் போனேன், அதெல்லாம் வரவே வராது. இதுக்கு பேர் அதெல்லாம் தான் எல்லா படைப்புக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும், அந்த டைம் வரும்போது காமிக்கணும். அதே மாதிரி இந்த மனுஷனோட டைம் ஆல் இந்தியாவை திறந்து பார்க்குற ஹிந்தி படத்தில் கீழே பார்த்தா அவரோட வாய்ஸ் தான். தெலுங்கு இந்த படம் வரட்டு தெலுங்கு வருஷன் பாருங்க, தமிழும் பேசுறாரு, அடுத்த கட்டு உடனே தெலுங்கு. பூரி சார் ஆடிட்டார், யாரா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவரு ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்துனே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, அந்த கட் பாயிண்டில் கட் பண்ணுவார், சால் எழுப்பா அப்படின்றார். ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடிப்பு. இதுக்கு மேற்பட்டு அவரை பற்றி சொன்னால் அவரே என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். போகிறோம் அதனால எனக்கு ஹீரோயின் அவ்வளோ சீன்ஸ் இல்லை. 10 நாள் நல்லா பேசினாங்க, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க, கேட்குறது ரொம்ப நல்லா இருந்தது. விடிவி சார், நான் జేపీ గారు చాలా థ్యాంక్స్ అండి ఫర్ ద పూరి సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్ యూ విల్ టేక్ లైక్ విటివి సార్ సార్ యూ టేక్ లాట్స్ అండ్ లాట్స్ ఆఫ్ మనీ సార్. థ్యాంక్ యూ. నా విషెస్ సార్. ஐ ஸ்டார்ட்ஸ் நான் இங்கிலீஷில் பேசுகிறது உங்கள்கிட்ட கேட்டு ஆயிடுச்சு. எனக்கு துனியா விஜய் சார் நடிச்ச விஜயகுமார் வில்லனாக படிச்சேன். அவர் வந்து எனக்கு அவர் வில்லன் நடிச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூரி சார் மேலே இந்த மரியாதையில் வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் என்னோடய ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ தான் துனியா விஜய்னு ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம், அது பெருமையாக நினைக்கிறேன். நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் டேரக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகி அது ஒன்று ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஷார்ட்லிங் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ சார். அப்புறம் பிடி, நான் கூட இதை நான் செட்டில் வச்சு சொன்னேன். நான் சார், நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல இருக்குது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க, நான் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உண்மையாக அது என்ன சொன்னார்னா, நான் டைலாக் நிறைய படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அது வந்து நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு, அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனாக மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கால சாப்பிட்றத ட்ரை பண்ணுவார், ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேலித்தனமான ஒரு ஆக்டர் வந்து விடிவி கணேஷ். இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கோ
இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேள்விக்குள்ளே தான் வெயிட்டி ரெகனைஸ் இருக்குது. ஆனால் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரி சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் வந்து சிரிச்சிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அங்கே தான் இருக்கார். தமிழ் படங்களை விட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. அப்புறம் சம்யுக்தா பேர் நான் மறந்து போடுவேன். கட்சி நாள் வரைக்கும் ஸ்வேதான்னு கூப்பிட்டேன். இப்பயும் ஸ்வேதா வந்துருச்சு. தேங்க்ஸ் சம்யுக்தா ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதே இல்லை. அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சம்யுக்தா, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. கேட்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பிரதர் ஹர்ஷவர்தன் ரைட், ஒரு முறை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹோட்டலில் மீட் பண்ணோம். நான் டீசர் மியூசிக் மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறையா தமிழ் படம் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர்னால் டிலே ஆகும், கடைசியில் தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அழகாக மியூசிக் பண்ணிக்கொள்ள ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ். அண்ட் டீசர் வந்து ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்குது. தேங்க்ஸ் லாட். எங்கள் கேமராமேன் ஷாம் காரு அவருடைய எல்லா படத்துக்கும் அவங்க தான் கேமராமேன். 2 பேரும் மைண்ட்லேயே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லாமல் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. சார்வி மேடம் சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது மேடம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால் they are good friends. So you can't understand each other. புரிஞ்சுக்கிட்டால் குடும்பம் நடத்தவே முடியாது. புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஆனால் ஒர்க்கு வந்து அப்படி ஒரு கேமராமேன் செட்டில் இருக்கிறாருன்னே தெரியாது. ஒண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக எல்லாருடைய முகங்களையும் ரொம்ப ரசித்து ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேமராமேன் வந்து ஷாம் சார். அண்ட் ஷாம் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். இவங்க எல்லாரும் பேசினாங்க. இந்த விஷயம் ஒரு பையன் பார்க்கறதுக்கு பிரபாஸ் மாதிரியே இருப்பான். நான் அவனை பாகுபலி தான் கூப்பிடுவேன். ஆள் பார்க்க அழகாக இருப்பான். நான் ஒரு அமுக்கு நீயம் உனக்கு புரியுது இல்லை? கம்முன்னு இருக்கும் மாதிரி. தேங்க்ஸ் விஷ்ணு, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையான ஒரு ஆள். చార్మి గారు మేడం చాలా థ్యాంక్స్ అండి. We shouldn't who are going to work with these productions again, we shouldn't have friendship with சார்மி garu because அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாவடிப்பாங்க. நிஜமாகவே பல முறை அங்கே போனால் நான் சொல்ல, நீங்கள் என்னை வச்சு படம் எடுத்து கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். நான் அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அமோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன். நான் ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் போய் தான் சொல்ல, நிஜமாகவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாகும், சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஆனால் அவ்வளோ சாப்பாடு போட்டுருக்காங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்கல்ல திரும்பி வரலை, நான் வந்து ப்ரொடியூசராக இருந்து போனேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் மேன். போலீஸாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைக்கிறதுக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லாயிருக்கும், கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. தனக்கு என்ன வேணும், போலீஸார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.